அதாவது மதர் மேரி அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரும் பொழுது, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து ஒரு ஒரு தூதன் வந்து பார்க்கும் பொழுது பிளெஸட் அமாங் த விமன் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? அதாவது ஸ்திரீகளுக்குள்ளே நீ வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவள். அந்த ஆசீர்வாதம் என்ன? மேரி வந்து டஸ் ஷி ஹேவ் a வெரி பிக் பங்களா அவங்களுக்கு, அல்லது அவங்க வந்து வேர்ல்டு லெவல்ல பயங்கர ஃபேமஸ் ஆனாங்களா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலேயே ஒரு 2-3 டைம்ல தான், ஒண்ணு கானாவூர் கல்யாணத்துல நம்ம பார்க்கலாம், அல்லது அந்த அந்த சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இந்த மேல்மாடி அறையில பார்க்கலாம். இந்த இந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப மினிஸ்ட்ரிலயோ அதுலயோ ரொம்ப இன்வால்வ் ஆன மாதிரி இல்ல. ஒரு டைம்ல மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கேட்டாங்க, அவங்களோட ஜீசஸோட அம்மாலாம் வந்திருந்தாங்க, சகோதரர்கள் வந்திருக்கும் பொழுது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, யார் என்னுடைய உண்மையான சகோதரர்கள், யார் என்னுடைய 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 உண்மையான தகப்பனும் தாய் யாருன்னா என்னுடைய சித்தத்தை சேருவங்க மட்டும்தான், தவிர இல்ல சும்மா வந்து வெளியில நிக்கிறவங்க எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சோ அப்போ இவங்க இப்பேற்பட்டவங்களை ஆண்டவர் வந்து அட்ரஸ் பண்ணும்போது ஒரு தேவதூதன் வந்து சொல்லும் பொழுது யூ ஆர் பிளெஸ்ட் அமாங் விமன் அப்படின்னு வாட் வாஸ் த ரியல் பிளெஸிங் த மதர் மேரி ரிசீவ்? ரியல் பிளெஸிங், ஓகேங்களா, இது வரைக்கும் உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், உலகத்தின் ரட்சகர் தன்னுடைய வயிற்றுல பிறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு மேரிக்கு அந்த அந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ணும்போதுதான் தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் பிளெஸிங், கிரைஸ்ட். ஓகேங்களா? கிறிஸ்து அவங்களுக்குள்ள பிறக்கிறார். இதை வந்து மாம்ச ரீதியாக நம்ம பேசும் பொழுது ஆவிக்குரிய ரீதியிலும் கிறிஸ்து பிறப்பதுதான் உண்மையான பிளெஸிங். மதர் மேரிக்கு வந்து அந்த பிசிக்கலாகவே ஒரு பிளெஸிங் அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்திரீகளுக்கு காட்டிலும் அவங்களுக்கு தான். ஏன்னா இனிமேல் வந்து கிறிஸ்து இந்த பூமியில பிறக்க போறதில்ல. இனிமேல் வந்து இந்த இந்த அதாவது யாரோட வயிற்றுலயும் வந்து கிறிஸ்து வந்து மாம்சத்துல வந்து மறிக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு தடவை அவர் வந்து மரித்தாரு, சகலத்தையும் ஜெயித்து விட்டார். திரும்பி வரும்பொழுது ராஜாத்தி ராஜாவாக வருவார். குழந்தையாக வர மாட்டார். குழந்தையாக வரணும்னு அவசியம் இன்னும் கிடையாது. மாம்சத்துல வரணும்னு அவசியம் கிடையாது. மகிமையில வரப்போகிறார். அந்த மகிமையின் கிறிஸ்துவுக்காக தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ மேரி when she received the word that you are blessed among the women அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்களுக்குள்ள ஸ்திரீகளுக்குள்ளேயே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எதற்குன்னா கிறிஸ்து அவர்களுக்கு, அதாவது அந்த அந்த மதர் மேரிக்குள்ள வர போறாங்க. கிறிஸ்து அவர்கள் மூலமாக தான் பிறப்பார். அந்த சரீர பிரகாரமான பிறப்பு தான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். அப்போ இன்னைக்கும் யாருக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறாங்களோ தட் இஸ் த நம்பர் ஒன் பிளெஸிங். ஸோ whenever you pronounce a word, உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அல்லது நீங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஒரு விஷஸ் அனுப்புறீங்க, கங்க்ராச்சுலேஷன் அனுப்புறீங்க, அல்லது அவங்ககிட்ட நீங்க பேசும்போது காட் பிளஸ் யூன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னா that really means the Christ, அவங்களுக்குள்ள கிறிஸ்து தான் the greatest blessing ஆக இருக்கணும்னு நீங்க வாழ்த்தணும். ஓகேங்களா? இந்த உலகத்தின் ஃபார்ச்சூனுக்காக நீங்க வாழ்த்தக்கூடாது. நீங்க உலகத்துல பெரிய ஆட்களாக இருக்கணும், உங்க சந்ததி பெருகணும், உங்களை ஆண்டவர் பயங்கரமாக ஆசீர்வதிப்பார், வாழாக்குவார், தலையாக்குவார். நீங்க வந்து உலகத்துல அப்படியே பயங்கரமா ஒரு ஒரு 15 வீடு 20 வீடு வச்சிருப்பீங்க, அது வச்சிருப்பீங்க, இது வச்சிருப்பீங்க. அந்த ஒரு பிளெஸிங்க டோன்ட் எவர் ஃபோக்கஸ். The greatest blessing when you pronounce the word God bless you is like the Christ has to be in him. கிறிஸ்து உங்களுக்குள்ள வருவாராக. அதுதான் அந்த உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. சரி, அப்போ இப்படி நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து ரியலாகவே பார்க்க முடியும். இது வந்து ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். மதர் மேரி அவங்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர் அந்த ரியலான பிளெஸிங் கிரைஸ்ட்னு பார்த்தோம். இன்னொரு காரியம், ஆண்டவர் இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறம் அவர் எதை பிளெஸிங்க ஃபோக்கஸ் பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, பியாட்டிடியூட்ஸ், மலை பிரசங்கத்துல அவர் சொன்ன அந்த பிளெஸிங் வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு எல்லாமே ஞாபகம். பிளெஸ்ட் ஆர் பியூர் இன் ஹார்ட் for they shall see God. அந்த blessing ஒரு அந்த 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 லைன் இருக்கும் மேத்யூ சாப்டர் 5ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களும் நீங்க வந்து உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். எவ்ரிவேர், அதாவது அவரோட ஃபர்ஸ்ட் பிரசங்கத்திலேயே அந்த பிளெஸிங்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. But none of the blessing was related to this earth. ஓகேங்களா? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் போட்டிருக்கும். அது நிறைய பேர் வந்து தப்பாக இன்டர்பிரட் பண்ணுவாங்க. Blessed are the merciful for they shall receive mercy. Blessed are pure in heart for they shall see God. Hunger and thirst for the righteousness. Blessed are the meek for they shall inherit the earth.
இன்னர் த எர்த்ங்கிறது வந்து பூமியில உள்ள சம்பாத்தியங்கள் கிடையாது, பூமியில உள்ள ஆத்துமாக்கள் அவங்களால சுதந்திரத்து கொள்ள முடியும். அவங்க மீக்கா இருந்தாங்கன்னா அவங்களோட கேரக்டரை வச்சு மத்த ஆத்துமாக்களை அவங்களால ஈஸியா சம்பாதிக்க முடியும். சோ இந்த மோஸ்ட் ஆஃப் த பிளெஸிங்ஸ் இங்க போட்டிருக்கிற முக்காவாசி பிளெஸிங்ஸ் எல்லாமே, முக்காவாசி இல்ல 100% ஆஃப் த பிளெஸிங்ஸ் வாட் காட் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் எட்டர்னல் பிளெஸிங், நாட் த டெம்பரவரி பிளெஸிங். இந்த பூமியில வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுக்காக ஆண்டவர் நமக்கு அந்த பிளெஸிங் கான்செப்டை கொடுக்கவே இல்லை. அது வந்து ஒரு டெம்பரவரியாக ஆண்டவர் சில நேரத்துல கொடுக்கிறார். பட் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ரியல் பிளெஸிங் எதுனா எட்டர்னல் பிளெஸிங். அதுதான் இந்த ஆண்டவருடைய ஃபர்ஸ்ட் மலை பிரசங்கத்திலேயே ஆல் த பிளெஸட் ஆர் பியூர் ஆர் த பிளெஸட் வேர்சஸ் அது எல்லாமே பாத்தீங்கன்னா தட் ரிலேட்ஸ் டு த ஹெவன் ஆர் இட் ரிலேட்ஸ் டு த எட்டர்னல் லைஃப். உங்களை கொண்டு நித்தியமான உள்ள ஆசீர்வாதம், உண்மையான ஆசீர்வாதம் எது, அது நீங்க என்ன பண்ணணுங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள எப்படி போவீங்க, நீங்க இருதயம் சுத்தமா இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களால பார்க்க முடியுமா, அதுக்குள்ள கேள்விக்கு தான் அந்த பியாட்டிடியூட்ஸ்ல ரொம்ப அழகாக இருக்கும். சோ அப்போ அதுல பார்க்கும் பொழுது இதுல பார்க்கும் பொழுது இந்த ரியல் பிளெஸட்னஸ் எங்க இருக்குன்னா த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல இருந்தது. ஆண்டவர் இதுல போட்டிருக்கிற அந்த பியாட்டிடியூட்ஸ்ல இருக்கிற எல்லா பிளெஸிங்குமே இட்ஸ் டாக்கிங் அபவுட் த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் வெல் பீயிங். அவங்களுடைய ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதமா தான் இருந்துமே தவிர உலக பிரகாரமான ஆசீர்வாதம் கிடையாது, மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தேவை உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் மாம்சத்துக்கு பிரகாரமான ஆசீர்வாதம் தான். அதை ஆண்டவர் குறித்து எங்குமே பேசினது கிடையாது. ஆண்டவர் இந்த உலகத்துல நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நாளை துணைத்தை குறித்து கவலைப்படாத இருக்கிறார். ஆண்டவர் போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படியாவது ஒரு காகத்தை கொண்டாவது அல்லது ஆண்டவருடைய கிருபைய இது மூலமாக நம்மளை ஆண்டவர் வழி நடத்துறார், போஷிக்கிறார். அதற்கு சந்தேகமே கிடையாது. ஆனா ஆண்டவருடைய இந்த ரியல் பிளெஸிங்ஸ் எங்க வருதுன்னா இட்ஸ் ஆல் about your spiritual state. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு தான் பாக்குறாரு. ஓகேங்களா? நிறைய நேரம் நம்மளோட பிளெஸிங் வந்து இந்த சரீர பிரகாரமான பிளெஸிங், உலக பிரகாரமான பிளெஸிங் தான் ஆண்டவரை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஆனா எதிர்பார்க்கிறது he is so much concerned about your spirit. உங்களுடைய ஆத்துமை எப்படி இருக்கு, உங்களுடைய சோல் எங்க போக போகுது, உங்களுடைய சோல் வந்து ப்ராஸ்பரா இருக்கா, உங்களுடைய சோல் பிளெஸடா இருக்கா, that really matters. சரிங்களா? சரி, நான் உங்களுக்கு வந்து அந்த ரியலாக உங்களுக்கு வந்து அந்த ஹைலைட் பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? அப்ப இந்த ரியல் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங், அதாவது நம்மளுடைய ஆவிக்குரிய ப்ராஸ்பரிட்டி, அந்த ஆவிக்குரிய பிளெஸட்னஸ் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா the joy, அந்த லவ், ஓகேங்களா, அதாவது நம்ம இந்த போட்டிருக்கிற அந்த ஃப்ரூட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் எல்லாமே உள்ளால வந்திருக்கும். அதுதான் the real greatest blessing is to have the fruit of the Holy Spirit. உள்ளால வந்துருச்சுனாலே that is the greatest blessing you receive. Though you might have a gifts, though you might have a money, but அதை விட காட்டிலும் இந்த gifts தான் will guarantee you eternal life. எப்பவுமே நிறைய இடத்துல சொல்லுவேன், உங்களோட வரங்களை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற கனி ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இருக்கிற மெட்டீரியல் பிளெஸிங்கை காட்டிலும் ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், that is in the spiritual blessings called love, joy, peace, patience, kindness, goodness, faithfulness, gentleness, self control, இது எல்லாமே it's all the part of your spiritual journey. உங்களோட ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்க்கு இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை தான் ஆண்டவர் ரொம்ப அங்க ஃபோக்கஸ் பண்றார். சோ நம்ம கிளியரா பாக்குறோம், ஒரு 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 வந்து ரியலான பிளெஸிங் எங்க இருக்குன்னா இட் ஹாஸ் டு பி இன்சைட். அப்போ ஒரு உண்மையான அதாவது உண்மையான ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா அவனோட சர்க்கம்ஸ்டான்சஸை தாண்டி அல்லது அவனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும், அதாவது அவனுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் அவனுடைய ஆத்மா கர்த்தருக்குள்ள திருப்தி ஆகணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். யுவர் சோல் ஹேஸ் டு பி சாட்டிஸ்ஃபைட் இன் ஜீசஸ். நிறைய பேருக்கு அவங்களுக்கு ஆத்மா திருப்தியே இருக்காது. எது கிடைச்சாலும் எவ்வளோ கிடைச்சாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கும். உலகத்துல பாத்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு திருப்தி இருக்காது, அவங்களுக்கு நிம்மதி இருக்காது, அவங்களுக்கு வந்து ஒரு போதுங்கிற ஒரு மனப்பான்மை நிறைய பேருக்கு வராது. ஆனா அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் எப்போ வரும்னா ஒன்லி இன் கிரைஸ்ட், நாட் ஆன் த பிளெஸிங்ஸ் வாட் யூ ஹேவ் ஆன் திஸ் வேர்ல்ட். எப்பவுமே the real blessing is in Christ,
The real blessing is a part of your spiritual life. The real blessing is in you, not the outside what we see. அது எல்லாமே real blessing. சரிங்களா? Genuine happiness, அதுதான் உண்மையான blessings. அப்போ இந்த இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு அவங்களை என்ன பண்றாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அவங்கள he blessed them. Genesis 1:22 நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் bless பண்றாரு, 5:2 bless பண்றாரு, 12:3 bless பண்றாரு. ஒவ்வொரு ஜெனரேஷன்ஸையும் அவர் bless பண்ணிட்டே வர்றார். அண்ட் அவர் bless பண்ணி உங்களுடைய சந்ததிகள் இந்த பூமி எங்கு நிரம்பப்பட வேண்டும், அதுதான் அந்த பிளெஸிங்கோட அவங்களுடைய இது. அப்போ இந்த பிளெஸிங்ல பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா அவங்களுடைய சந்ததி பூமி ஃபுல்லாக பெருகணும். ஒண்ணு இந்த அவங்களுடைய ஜெனரேஷனல் பிளெஸிங்ஸா வச்சு ஆண்டவர் இங்க பேசுறாரு. இன்னும் ஒன் ஆஃப் த பிளெஸிங் அங்க ஆண்டவர் அங்க ஆசீர்வதிக்கிறது நோக்கம் என்னன்னா, ஆண்டவருடைய ஜனங்கள், ஆண்டவருடைய ஆத்மா, அதாவது ஆண்டவர் யாரெல்லாம் முன்குறிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆத்மா எல்லாம் பூமிக்கு வர வேண்டியது இருக்கு. அந்த ஆத்மா எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளாக வர வேண்டும். ஓகேங்களா? சோ அதனாலவே ஆண்டவர் அவர்களே ஆசீர்வதித்து அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அவ்வளவுயா. சரி, அப்போ இங்க 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 நம்ம பார்க்கும் பொழுது அந்த ரியல் பிளெஸிங்ஸ், ஓகேங்களா? நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜேம்ஸ் 1:12, blessed is the one who preserves under trial, because having stood the test, that person will receive the crown of life that the Lord has promised to those who love him. யார் இதுல பிளஸட்னா, அவனுக்கு வர அந்த ட்ரையல்ஸ்ல அவன் நிலைச்சு நிக்கிறான் பாருங்களேன், அவன் தான் உண்மையாலுமே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓகேங்களா? எவ்வளவோ சோதனைகள் இருக்கு, எவ்வளவு வேதனைகள் இருக்கு, ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ், டெம்டேஷன்ஸ், இதுல எல்லாத்தையும் ஜெயித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு அவன் 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 தேவனுக்காக நிக்கிறானோ அவனுக்கு தான் அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படுது. ஓகேங்களா? The blessed is the one who preserves under trial, because having stood the test, அந்த டெஸ்ட் அவன் தைரியமா நின்று போராடி அதை ஜெயித்தான். That person will receive the crown of life. This is the best blessing. ஓகேங்களா? நம்ம நிறைய நேரத்துல இந்த பூமியில எனக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். நிறைய நேரத்துல அந்த அந்த ஒரு பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை வச்சுட்டு ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கிறாரே இல்லையா நமக்கு போட்டி போடவே முடியாது. நம்மளுடைய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா, இட்ஸ் ஃப்ரம் த ஹெவன். அங்க போகும்பொழுது உங்களுக்கு மேல அந்த கிரவுன் ஆஃப் லைஃப் உங்களுக்கு வரணும், ஜீவ கிரீடம் உங்களுக்கு வருதா, அதுதான் ரியலான பிளெஸிங். ஓகேங்களா? மேபி யூ மைட் ஹாவ் அது உலகம் எங்கிலும் நீங்க ஆதாயப்படுத்தி உங்களுடைய ஆத்மாவை நீங்க தொலைத்து விட்டால் நீங்க இந்த 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 கிரவுன் ஆஃப் லைஃப் உங்களால பெற முடியாது. So you have lost the entire blessing. பூமிக்குரிய blessing உங்களுக்கு இருந்திருக்கு, கோடிக்கணக்கான பைசா இருந்தது. ஆனா கிறிஸ்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த நீங்க நித்திய ராஜ்யத்துல நம்மளால போக முடியாது, தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ள நம்மளால வரவும் முடியாது. So all these things will completely, என்ன சொல்றது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒரு நாள் ஸ்டாப் ஆயிரும், ஒரு நாள் அதை உங்களை எம்டி ஆக்கிரும். ஆனால் the real blessing which carries through the eternity is inside. உங்களுடைய ஆத்மா உண்மையாலுமே ஆண்டவருக்குள்ள இருக்கும் பொழுது your blessing will be transported along with you. உங்களோட சேர்ந்து நீங்க ஒருவேளை இந்த பூமியில மரிக்கும் பொழுதோ அல்லது கிறிஸ்துவோட வருகை வரும் பொழுதோ அந்த ரியல் blessings which is inside will also take you to the eternal place where you will receive the crown of life. Hallelujah. அப்போ பைபிள்ல போட்டுக்கிற அந்த உண்மையான blessing eternal life. அதுதான் அது யாரு கொடுக்கிறாருன்னா பாருங்களேன், it's a victorious life. யார் அதை ஜெயித்து எடுத்திருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறாங்க. பூமியை ஜெயித்து, அந்த பூமியில் உள்ள உபத்திரவங்களை ஜெயித்து, பூமியில் உள்ள போராட்டங்களை ஜெயித்து, பூமியிலுக்குரிய காரியங்களை அவங்க முறியடித்து, பூமிக்குரிய இச்சைகளிலிருந்து வெளியில பூமிக்குரிய ஆசையிலிருந்து வெளியில எல்லாமே வந்தவங்களுக்கு தான் அந்த ரியல் blessing called a crown of life. Hallelujah. அப்போ இந்த ரியல் பிளெஸிங்ஸ் நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளால உள்ள அந்த பீயிங் தான் ரியல் பிளெஸிங். அவுட் சைட் யூ மைட் லுக் வெரி புவர், அவுட் சைட் யூ மைட் ஹேவ் நத்திங். உங்களோட பார்வையில, உலக பிரகாரமான பார்வையில யூ லுக் ஜீரோ. பட் இன்சைட் when you are full of Jesus, you are the blessed man. Hallelujah. So the blessed speaks of our inner state of well-being. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்மளுடைய இன்னர் ஸ்டேட் தான் உண்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு காமிக்குது. நம்பர் 1. and the prosperity of our soul in Christ. நிறைய வந்து prosperity of the world, all the prosperity of your flesh, all the prosperity of your home, அதுதான் என்னை வந்து ஆண்டவருக்குள்ள வளருதுன்னு நினைக்கிறோம். I'm sorry to say that is nothing to do with the blessing. Blessed is all the inner state, நம்மளோட இன்னர் ஸ்டேட் ஆஃப் வெல்பீயிங். செகண்ட் வந்து a prosperity of our soul in Christ. And blessedness comes from unhindered fellowship with God the Father through our Lord Jesus Christ. இந்த ரியல் பிளெஸிங்ஸ் எப்படி நம்ம பெறதுன்னா அது கிறிஸ்துவின் மூலமாக மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவின் இடத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கார். கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், தேவனுடைய அபிஷேகம் என் மேல் வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரார். இந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் இடத்திலிருந்து அந்த நித்தியமாக அழியாத ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறார். சரிங்களா? அப்போ என்னை சுத்தி இருக்கிற அந்த பிசிக்கல் பிளெஸிங்ஸ்னால ஐ ஷல் நாட் பி சே ஐ எம் பிளெஸ்ட், பட் எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினால ஐ வுட் ஆல்வேஸ் சே, ஐ வுட் ஆல்வேஸ் போஸ்ட் மை செல்ஃப், ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரௌட்லி சே தட் ஐ எம் பிளெஸ்ட். ஹல்லேலூயா. அப்ப யார் உண்மையானுமே பிளெஸிங் பாத்தீங்கன்னா கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். அல்லையா? உலகத்துல நீங்க எவ்வளவோ காரியங்களை பார்த்திருக்கலாம். இந்த உண்மையான ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குன்னா அன்ஹிண்டர்டு ஃபெலோஷிப். இதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அந்த கான்ஸ்டன்ட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ் மூலமாக மட்டும்தான் இந்த பிளெஸிங் அவங்களால பெற முடியுமே தவிர ஏதோ கடமைக்கு அல்லது டைம் பாஸுக்காக அல்லது என்னோட அப்பா அம்மா கம்பல் பண்றாங்க அதனால நான் வந்து கிறிஸ்துவை தேடுறேன், ஜோம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன். நோ, that will not bring the crown of life blessings. அந்த நித்தியமாக அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகும்போது ஜீவ கிரீடத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்றால் அது கிறிஸ்துவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதங்களை என்னால பெற முடியும். It's not the blessings what I have outside, it's the real blessings what you have inside. That is the true blessing. So இன்னைக்குள்ள கேள்விக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். So what does it mean to be a blessed? A real blessing is inside. எனக்குள்ள இருக்கிற அந்த ஆசீர்வாதம். That is number 1. And the prosperity of your soul is the true blessings that will take you to the crown of life the moment you leave this earth. That is the biggest blessing what we should have. இந்த பூமியில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கனிகள் எனக்குள்ளாக இருக்க வேண்டும். That is where I am called to be as a blessed. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட முதலாவது பிரசங்கத்திலே பாத்தீங்கன்னா nothing to do of this earth. இந்த பூமிக்குரியதே கிடையாது. மேலான காரியங்கள் எல்லாமே அவர் பிளெஸட்னாரு. இன்டர்னல் காரியங்கள் எல்லாமே அவர் பிளெஸட்னு சொன்னாரு. சோ அந்த ஒரு பிளெஸிங்கோட இன்னைக்கு இந்த காணொலியை நான் முடிக்க விரும்புறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.